இனிய மாலை வணக்கம். வாங்க சாந்தி அக்கா. வாங்க, வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வாங்க. மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் லைவ்ல வந்ததுக்கு. டீ சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டீங்களா ராஜு நைனா? வந்து பேசிட்டு இருந்தாங்க. இருக்காங்களா என்னன்னு தெரியல. மாலை வணக்கம் ராஜு நைனான்றாங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், சாப்பிட்டேன். நான் டீ சாப்பிட்டுட்டேன். மாலை மாலை வணக்கம் ராஜு நைனா. சாப்பிட்டீங்களா ராஜு நைனான்றாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ராஜு நைனா? அவங்க வந்து கறி குழம்பு சாப்பிட்டாங்களாம். ஜெகனண்ணா என்ன சமையல் இன்னைக்கு உங்கள் வீட்டில்? நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி. நேற்று வந்து மீன் குழம்பு. அஹ், நாளைக்கு மீனுக்கு போனால் நாளைக்கு மீன் குழம்பு தான். நல்லா இருக்கேன் அண்ணா. நல்லா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். வீடியோலாம் பார்க்குறேன். ரொம்ப டூயட் ஏதோ ஒரு மலை பிரதேசத்தெலாம் போயிட்டு ஷூட்டிங்லாம் எடுத்துருக்கீங்க. பையனா அது? பையன் நல்லா ஆக்டிங்லாம் பண்ணுறாப்புல. நல்லா ஆக்டிங்லாம் பண்ணுறீங்க. ஒரு திரைப்படம் பாணியில் வந்து வீடியோ போடுறீங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. பாட்டுலாம் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கேன் அண்ணா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க லைவ்ல இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆமா, ஆமா, ஆமா. நான் வருவேன். அது இடையில வருவேன் லைவ்ல. நான் அதுக்கு முன்னாடி நெறையா சிங்கிள் நம்ம ஃபங்ஷனுக்கு வராததுக்கு முன்னாடி நெறையா தடவ வந்திருக்கேன். அது நம்ம நண்பர்லாம் வரும்போது நான் அதில கிராஸ் பண்ண போய் பேசியிருக்கேன். நீங்க ஒரு ஆக்டிங் வந்து எப்போ உங்கள வீடியோ தொடர்ச்சியா நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, அ சாந்தி அக்கா இருக்கீங்களா? டெய்லி உங்க வீட்ல நான் டெய்லி உங்க வீட்ல நான்வெஜ்ஜா? ஆமா, ஆமா, ஆமா. நம்ம வீட்ல நான் மீன் பிடிக்க போறதுனால வந்து மீன் குழம்புனா அடிக்கடி வந்து மீன் குழம்பு வைப்போம். ஆ சாப்பிட்டு அப்படியே பழகி போயிடுச்சு. டெய்லியெல்லாம் நம்ப அமாவாசை ஒரு நாள், மத்த நாள் மீனுக்கு போனாக்கா அதெல்லாம் அசைவத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்ல. நன்றி அண்ணா, மிக்க நன்றி. ஆ என்னமோ சொல்ல வந்தேனே. ஆ ரொம்ப சந்தோஷம். நான் உங்க வீடியோ வந்து எப்போ தொடர்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சேன்னா, வாங்கண்ணா சக்திவேல் அண்ணா, டெய்லர் அண்ணா வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் நானு. நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம சாந்தி அக்கா வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். அவங்கள வந்து வீடியோ நான் எப்போ ரொம்ப பார்க்க வந்தேன்னாக்கா, அவங்க வடிவேலு இது சாரி செந்தில் சார் காமெடியில வந்து அந்த லாரி வெடிச்சு டயரு வந்துருச்சு. இன்னொரு காமெடி ஒண்ணு போட்டிருப்பாங்க. சும்மா அற்புதம். நான் ஆம்பளையாலே அது மாரிலாம் பண்ண முடியாது. வெடிச்சு எல்லாம் தலலாம் அலங்கோலமா வருவாங்க. செம்மையா இருந்தது. அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் தான் உங்கள பார்த்தேன். நீங்க நெறைய லைவ்ல வந்து வருவீங்க. அப்படியே பேசினா உங்க வீடியோலாம் அதுலேருந்து நான் தொடர்ச்சியா பார்க்க ஆரம்பிப்பேன். ஹாய் தலவா எப்படி இருக்கீங்க? தலைவா எப்படி இருக்கீங்க? நம்ம சக்திவேல் அண்ணா வாங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன் அண்ணா, இருக்கேன்றாங்க. நீங்க எந்த ஊர் அண்ணா? யார் கேட்குறீங்களா? நான் வந்து இப்ப தன சிஸ்டர் இருந்தாங்கல்ல, அந்த ஊருக்காரங்க தான். நான் அவங்களுக்கு நம்மளுக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸு. அவங்க வடலூர்னா, நான் வந்து சோழத்தாத்தம் பக்கத்தில பாளையங்கோட்டை. கண்டிப்பா, கண்டிப்பா அனுப்புறோம். அதாவது வந்து நெறைய பேர் கேட்குறாங்க. நான் இதுக்கப்புறம் சீசன்ல மீன் புடிக்க ஆரம்பிச்சேன்னாக்கா, மீனுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் விற்பனையே. அதுக்கெல்லாம் கவலைப்படுறோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா வாங்க. 1 நாளோ, 2 நாளோ, 1 வாரமோ தங்கிட்டு நல்லா மீன் சீசன்ல மீன்லாம் நல்லா டெய்லி ரொம்ப அற்புதமான மீன்லாம் கிடைக்கும். ஆ வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பஞ்சம் கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் மீன் கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேன். சமைச்சு இங்க வந்தீங்கன்னாக்கா இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு 2 நாளைக்கு இருந்துட்டு போங்க. ஆயுத பூஜை காமெடி. ஆ அதேதான், அதேதான். ஆயுத பூஜை காமெடி போட்டீங்க பாருங்க. செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதுலேருந்து தான் உங்களோட வீடியோ தான் எல்லாத்தையும் பார்ப்பேன் நானு. அதேமாரி உங்களுக்கு காமெடி நல்லா எடுப்பா இருக்கு. அதாவது கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் வச்சம் ஒரு சோர்வு இல்லாம அப்படியே அருமையா நடிக்கிறீங்களா? அத வச்சு சொன்னேன். வணக்கம் திவ்யா. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? முகத்தையே காட்டாம லைவ் போட்டீங்க. இருந்தாலும் பரவால்ல. சாப்பிட்டீங்களா அண்ணா? இப்போ மணி என்ன 4:30 4:30 தாண்டிடுச்சு. 4:30க்கு போடணும்னு சொல்லிவிட்டு எல்லாம் விருந்தாளிலாம் வந்திருந்தாங்க. கோச்சிக்காதீங்க. விருந்தாளி வந்தாங்க. அவங்கள அனுப்பிச்சு விடுறதுக்கு மணி 4:30 4:30 டூ 6 வந்து ராவு காலம்ல இருந்துட்டாங்க. அந்த நேரத்தில நம்ம லைவ் போட்டுருந்தாக்கா ஒரு இதாயிடுன்ட்டு விருந்தாளியெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு, இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு ராஜினி அண்ணா வந்தாங்க. அப்புறம் வந்து சாந்தி அக்கா வந்தாங்க. அப்புறம் சக்திவேல் அண்ணா வந்தாங்க. அப்படியே அடுத்து திவ்யா வந்திருக்காங்க. 4:30க்கு போடணும்னு